அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் மத பயங்கரவாத சம்பவங்களை குறைக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வலியுறுத்தியிருக்கிறார். இன்று சட்டப்பேரவையில் பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தமிழ்நாட்டில் மத பயங்கரவாத சம்பவங்களை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். சட்டப்பேரவையில சட்டம் ஒழுங்கு தொடர்பாகவும் குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்தும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து பேசுவதற்காக தமிழக அமைச்சர்கள் கீதா ஜீவன், அதே போன்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உள்ளிட்டவர்கள் பதிலளித்து பேசக்கூடிய சூழல்ல துரைமுருகன் அவர்கள் பேசியிருந்தார். இதற்கிடையே வானதி சீனிவாசனுக்கும் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது. இதற்கிடையே தற்பொழுது முதலமைச்சர் எழுந்து வானதி சீனிவாசன் அவர்களுக்கு பதிலளித்திருக்கிறார். குறிப்பாக வானதி சீனிவாசன் அவர்கள் தமிழகத்தில் மத பயங்கரவாதம் தொடர்பாக ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அந்த கருத்திற்கு பதிலளித்து விளக்கமாக தமிழக அரசின் சார்பில் சட்டத்துறை அமைச்சர் பதில் சொல்லியிருந்தார். குறிப்பாக அரசுடைய கொள்கை விளக்க குறிப்பிலேயே சர்வதேச தீவிரவாத இயக்கங்களான அல் கொய்தா, IS நோக்கி பலர் செல்வதை காவல்துறை சிறப்பு பிரிவினர் கண்டறிந்துகின்றனர் என்ற கூறப்பட்டிருக்கிறது என்று வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். மேலும் இதற்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி, நடப்பதை சொல்லி உள்ளோம், இங்கே மதத்தீய சக்தி இருப்பதாக கூறவில்லை, அப்படி சொல்லும் நிலை இருந்தால் அதை தடுப்போம் என்றுதான் கூறியிருக்கிறோம் என்று அமைச்சர் ரகுபதி அவர்கள் அதற்கான விளக்கங்களை கொடுத்திருந்தார். மேலும் பாஜக ஆளும் மாநிலத்தை போல அதே போல காஷ்மீர் மாதிரி நடக்கக்கூடாது என்றும் இங்கே பேசியிருக்கிறார். அது மாதிரி நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடைபெறாது என்பதை உறுதியுடன் தெரிவித்துக்கேன். காஷ்மீர் சம்பவத்தில் கூட நாங்கள் பேசும்போது ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு குறைபாடு பற்றி இதுவரை நாங்கள் பேசல. நான் தெளிவாக அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் நான் தெரிவித்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் காஷ்மீர் தொடர்பு பிரச்சனை பொறுத்த வரையில தமிழ்நாடு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவாதம் உள்ளே நுழைய முடியாது என்பதை நான் தெளிவோடு சொல்றேன். இந்த ஆட்சிக்கு அதே நேரத்தில் இந்த ஆட்சிக்கு ஒன்றிய அரசினுடைய நிதி வராமல் இருக்கிற செய்தி உங்களுக்கு தெரியும். இது டெவலப் ஆகி இன்னும் அதனோட நேஷனல் அளவுக்கு நாங்கள் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். நீங்கள் தயவு செய்து உங்கள் தலைமையிடம் சொல்லி அந்த நிதியை பெற்றுத் தருவதற்கான அந்த குரலை கொடுக்க வேண்டும் என்று நான் மன்றத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.